Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கும் விருந்தினர் நடிகர் சூரி. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் ஒரு நகைச்சுவை நடிகராக தமிழ் சினிமா உலகிலே தடம் பதித்த சூரி கமல்ஹாசன் நீங்களாக தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்க வேண்டியனே. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. இவன் பேர் சொக்கன் சார், கர்நாடகா வேலை பார்க்குறான். ஒரு அண்ணனே. என்னடா? இல்லைண்ணே, அண்ணனை அடிக்க போனீங்க. அடங்கப்பா. நகைச்சுவை நடிகராக இருந்த இவரை விடுதலை திரைப்படத்தின் மூலம் குணச்சித்திர நடிகராக மடைமாற்றம் செய்தவர் இயக்குனர் வெற்றிமாறன். வருதா? ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. ஒரு குணச்சித்திர கதாநாயகனாக இன்றைக்கு வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற சூரி தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம் அண்ணே. வணக்கங்கண்ணே. இன்றைக்கி சூரிய தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர். உங்களுடைய லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது பழைய ஃப்ளாஷ்பேக் அடிக்கடி வந்து போகும். சரிங்க. அப்படி என்னென்ன நினைவெல்லாம் சூரிக்கு வரும்? கடந்து வந்த பாதைகள் நிறையா வருமாண்ணே. ஆமாம், நம்ம சினிமாவுக்கு வந்த நாட்கள், வேலை செஞ்ச நாட்கள், மனசு சோர்வான நாட்கள், ரொம்ப கடினமான நாட்கள், கடினமான நேரம், கடினமான முடிவுகள், எதிர்பார்க்காத நல்ல அழைப்புகள், எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்புகள் வரும்போது அந்த நேரம், அந்த பொழுது, இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு ஏன்னா நான் அந்த வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் எங்கேயோ கஷ்டப்பட்டு எங்கேயோ நான் குடியிருந்தால் கூட அது மறந்து இருக்குன்னு சொல்லலாம். நான் எங்கே சினிமாக்காக எந்த இடத்துல கஷ்டப்பட்டனோ அந்த இடத்துல எனக்கு என்னை கலைத்தாயும் அந்த இறைவனும் அந்த மக்களும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல என்னை வச்சுருக்கிறதுனால எனக்கு டெய்லி என் வீட்டிலேருந்து நான் வெளியில் வந்துட்டாலுமே வீட்டுக்குள்ளேருந்தே நான் வந்ததில் நான் எல்லாமே என்னோட பழக்கப்பட்ட இடங்கள் தான், நான் கடந்து வந்த பாதைகள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டு சினிமாக்குள்ளே நீங்கள் வரல, காலம் தான் உங்களை சினிமாக்குள்ளே கூட்டிக்கிட்டு வந்தது. அவன் ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப அதை நான் என்ட்ரிலே ஒரு நல்ல சம்பளம், நல்ல சினிமாவுக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம், அங்கே வர கஷ்டப்பட சினிமாவுக்கு போய் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி உள்ளே வந்தோடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடிக்க ட்ரை பண்ணேன். அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த வந்தோடனே நம்ம நினச்சி வந்த சினிமா இது கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சினிமாங்கிற காம்பவுண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருஷக்கணக்காகி போச்சு, ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. ஐயோ என்னடா இருந்துன்னு சொல்லிட்டு ஓடிடலாமா, திருப்பி போயிடலாமா அப்படிலாம் தோணுச்சு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இல்லை. அப்புறம் அங்கங்கே எனக்கு ஒவ்வொருத்தங்க லிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வேலை பார்க்கத்தான் சென்னையில் இருக்க முடியும்னு நிலைக்கு வந்தோம். நம்ம வந்ததை தாண்டி ஃபஸ்ட்டு சென்னையில் நம்ம படுக்கணும், நம்ம சாப்பிடணும் 3 வேலை. அப்போ அதுக்கு நமக்கு இது தேவை இல்லைங்களா? அப்போ நமக்கு அதுக்கான வேலை தேவை, மணி தேவை. அப்போ அதுக்கு வேலைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். எதையுமே மைண்டில் வைக்கல. அப்போ ஐயோ நம்ம சினிமா நினச்சி அப்படிலாம் இல்லை, கிடைச்ச வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கிடைச்ச வேலையோட போனதுக்கு அப்புறம் தான் என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். கூட்டி போயிடுவாங்க, போய் அங்கே இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன வேலைன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்துக்கிட்டு என்னை தக்க வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதை சரி பண்ணிக்கிட்டு அந்த ட்ராவலிங்கில் நான் சினிமாவை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்க வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு சினிமாவுக்குள்ள போகிறது ரொம்ப கஷ்டம், போகவே முடியாது. சினிமான்றது வேறு மாதிரி இருக்குது. அங்கே சினிமா பீப்புளை ஒருத்தர் பழகிறதே கஷ்டமாக இருக்குது. சினிமா பீப்புளை ஒருத்தர் பழகினாலும் அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு சாட்டியாக இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்காக கூட்டி போக முடியும் நம்மளை ஒன்று இருக்கா. அவர் ஒரு இடத்துல விட்டுருவார், அவர் கையை பிடிச்சி கூட்டி ஒரு இடத்துக்கு கூட்டி அங்கே ஒரு இடத்துல விட்டுருவார், அவர் கூட்டி ஒரு இடத்துல விட்டுருவார். ஸோ நம்ம யாரை நினச்சி பெரிய ஆள் நினச்சாலும் அங்கே சினிமா பார்வையில் அவர் கடைசியில் தான் இருக்காங்க. அவர் ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டைரக்டரோ, ஒரு அசோசியேட் டைரக்டரோ, ஒரு மேனேஜர் கூட உங்களை மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட கட்டியாக பேசக்கூட வைக்கலாம். ஸோ நம்ம பார்த்து வணக்கம் சொல்கிறதுக்கான விஐபி சினிமாவில் பார்க்க முடியலை. அதனால என்னாச்சு, அப்புறம் வெளியிலே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சூழலுக்கு மேலே எனக்கு சினிமாக்குள்ளே வேலை பார்க்குறவங்க அனுபவம் கிடச்சிச்சு, பழக்க வழக்கம் கிடச்சிச்சு. அப்போ என்னுடைய அணுகுமுறையில் நான் எந்த இடத்துக்கு இருந்தாலும் ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு என்னை சுற்றி இருக்கவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் இல்லை, இயல்பாகவே நான் அப்படி இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது, நான் ஹியூமர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் மற்றவங்க மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு தெரியல அது. புரியுது. மற்றவங்கள மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி போகிறதுக்கப்புறம் சரி ரைட்டுனா அப்புறம் சில பேர் சினிமாக்குள்ளே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஃபோட்டோ பிளாட் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவங்க பழக்கம் கிடச்சி அவங்க என்னை வேலைக்கு கூட்டி போனாங்க அப்ரண்டிஸியாக. அவங்க திரும்ப அந்த கார்டு இல்லாமல் அப்ரண்டிஸாக வச்சுருவாங்க. அப்படி சினிமா செட்டுக்குள்ளே உள்ளே போகிறப்ப ஒவ்வொரு சினிமாங்க இடத்துக்கு வந்துட்டு எங்கேயே ஆரம்பித்து சினிமா கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம்ன்றது ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா இதுதான் சினிமா, இது ஆக்டர்ஸ், ஒரு டேரக்டர்ஸ், இது இப்படி. ஸோ இதுக்குள்ளேயே விடாமல் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் பழக்கமாகறாங்க. அப்போ நாம் எடுத்து ஒரு டேரக்டர் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து கும்புறீங்கன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஒரு நடிகரை ஹீரோவை பார்த்து வணக்கம் சார்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினச்ச கிரவுண்டுக்குள்ளே இப்போ தான் கால் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை கொடுத்தேன் எனக்கு இதுக்குள்ளே. அப்படி இருந்தேன்னா அப்படியே பழைய அந்த அசிஸ்டன்ட் ஒரு டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் ஈஸியாக பழகிடுவாங்களே. சில விஷயம் நம்மகிட்ட தேவை. அவங்க அந்த பொருள் எடுத்தாங்க வைடாண்டுவாங்க, திரும்பி டக்குன்னு கேமராமேன் அசிஸ்டன்ட் வருவாங்க, ஒரு பல்பை மாட்டுறா அப்படின்வாங்க. அப்போ நம்ம பேர் அவங்க கூப்பிட்றதே நமக்கு பெருமையாக இருக்கும். அடாடா ஷூட்டிங்ஸ் முக்கியமாக டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றாங்களே, அதுவே நமக்கு சினிமாவில் ஒரு சாதிச்ச சந்தோஷம் வந்துடும். இதுக்கிடையில் நான் வேலை பார்க்காத கடையில் நான் ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு தேடி போகிறது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. நம்ம இலக்கு நடிகர்ன்றாங்க. இப்போ 2 படம் வேலைக்கு போவேன். சில ஷூட்டிங் நம்ம வேலை இருக்காது, சும்மா இருப்போம். அப்போ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் கொண்டு ஒரு ஆஃபீஸாக போய் பார்க்குறது. நான் வேலை செய்கிற கம்பெனிலையும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்துருவேன். வேலைக்கு போனோடனே அண்ணே நான் அங்கே வேலை செய்கிறேன், ஃபோட்டோ பிளாட்டு எலக்ட்ரிஷியன். ஆனால் ஆசை நடிக்கிறது. ஆமாம் ஆசை நடிக்கிறதே அந்தாங்க என் ஃபோட்டோ. ஃப்ரீயாக இருக்க பிரேக்கில் அவங்க உட்காந்துக்கப்போ அவங்ககிட்ட நடிச்சு காட்டுறது. ஆமாம் அதெல்லாம் காமெடி நடிச்சு காட்டுவேன். நான் வித்தியாசமாக நடந்து காட்டுன்னு சொல்லுவேன். வித்தியாசம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் நடிச்சு காட்டுன்னு சொல்லுவேன். அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அது ஒன்று இது எங்கே போனாலும் என்னுடைய இது நான் நடிச்சு காட்டணும். அப்போ ஆக்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. நேற்றானே ஒரு ரீல்ஸ் போட்டால் கூட சினிமா அவங்க தேடி வந்துடுது. கரெக்ட். அன்றைக்கி நீங்கள் ஒரு கியூ தான் நிற்க ஒரு ஆஃபீஸ்லேயும். அதுலேயும் நம்ம வந்து அந்த ஆஃபீஸ் கடந்து உள்ளே வரதே பெரிய விஷயம். ஆமாம். அப்படி இருக்கப்போ நம்ம ஃபோட்டோ தான் கேட்பாங்க. யார் வந்தாலும் ஃபோட்டோ கொடுத்துருப்போம், பின்னாடி அட்ரஸ் இருக்கும், ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். எனக்கு அதில் ஒரு சின்ன இது, நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு போக மாட்டேன். நான் அப்படியே வெளியிலே ஆஃபீஸ்க்கு வெளியிலே வெயிட் பண்ணுவேன். டேரக்டர் யார் வரான்னு சொல்லுங்கள், டேரக்டர் அப்படி நடிச்சு காட்டுறேன். எங்கே போனாலும் நடிச்சு காட்டுன்னு ஒத்த காலம் இப்போ நிறைய பேர் நடத்தி விட்டுருவாங்க. நாங்கள் வேறு வேலை இல்லையா, டேரக்டருக்கு 1008 வேலைக்கு நீ வந்து நடிச்சு காட்ட பார்க்குறது தேவை போடா. அவங்க 1001 தானே. நம்ம ஏதாவது பிரபல இயக்குனர் முன்னாடி நடிக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா நடிச்சிருக்கேன். லிங்குசாமி சாரோட நடிச்சிருக்கேன். அப்படியா? நான் நம்ம பவித்ரன் சாரோட நிறைய நடிச்சு காட்டியிருக்கேன். பவித்ரன் சாரில் நான் எந்தெந்த படத்தை சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சோனோ எல்லாமே நான் நடிச்சு காட்டுவாங்க. நிறையா நான் ஃபோட்டோ கொடுத்து கூப்பிட்டதை விட நான் நடிச்சு காட்டி நான் நடிச்சவங்க பிடிச்சிச்சோ இல்லையோ, ஆனால் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க சிரிச்சிருப்பாங்க. என்னோட ஆக்டிங்கை பார்த்துட்டு என்னுடைய மெனக்கடலை அவங்க ஏதாவது பிடிச்சிருக்கும், இல்லை என் மேலே பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பாங்க. சரி பாவம் இந்த காலையிலேருந்து உட்காந்து நடிச்சு காட்டி உட்காந்துருக்கேன். டேய் அவனுக்கு அந்த 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 சின்ன கேட்டு அந்த 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 பைக்கில் ஒன்று வரையா, அந்த மெக்கானிக் அசிஸ்டன்ட் மாதிரி ஒன்று, இல்லை அந்த அந்த அப்படி பொட்டு எடுக்கிற பாத்ரூமில் இருந்து அது இப்படி ஒன்று கூட அப்படின்வாங்க. அப்படித்தான் நான் வந்து பவித்ரன் சார் படத்தை நடிச்சு, மாட்டுத்தாவணிங்கிற படத்தை நடித்தேன். அப்படித்தான் வந்து நான் லிங்குசாமி சார்ட்ட நடிச்சு காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஜி படத்தில் கூப்பிட்டு வெங்கட்புரவனை காமில் சொல்லவர் கேட்டு கொடுத்துருப்பாரு. அப்புறம் அதை பார்த்துட்டு காதல் படத்தில் பாலாஜி சக்திவேலன் எடுக்கிறப்ப லிங்குசாமி என்னை சொல்லி விட்டார். நம்ம படத்தில் ஒரு பையன் வந்து ஆக்ட் பண்ணேன், பயங்கரமாக துருதுண்டு இருக்கேன், அவன் நல்லா நடிச்சு காட்டுறேன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துட்டு பாலாஜி சக்தி சார் என்ன பண்ணார், அவர்கிட்ட போகிறப்ப அவர் நடிச்சு காட்ட சொன்னார். அப்போ அவர்கிட்ட ஒரு சீன் நடிச்சு காட்டினேன். சும்மா அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் டெய்லி நிற்கிறான், பஸ்ஸு வந்து போயிட்டு இருக்குது, அதில் அவன் எதிர்பார்க்க ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து இவன் சைட் அடிக்கணும். அப்போ இவன் கீழே இருக்க, அந்த பொண்ணு பஸ்ஸில் உட்காந்துருக்கு, பக்கத்தில் யாரும் தெரியக்கூடாது, ஆனால் அந்த பொண்ணை சைட் அடிக்கணும். சைட் அடிக்கிறப்ப அவனுக்கு அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துடணும். அதில் டக்குன்னு அங்கே சுற்றி அத்தனை பேர் திரும்பி பார்க்குற மாதிரி சூழல் வந்துடும். ஒட்டுமொத்த பின்படி அந்த பொண்ணு வரைக்கும் திரும்பி பார்த்தது. அப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறப்ப அந்த 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 ப்ராப்ளத்துக்கு இவன் தான் காரணம். அப்போ எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, என்ன பண்ண தெரியாது. அந்த இடத்துல இவன் எப்படி சமாளித்து, இல்லை இங்கே நடந்த நிகழ்வுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் இல்லை யாருமே, இவனும் அவங்களோட சேர்ந்து திரும்பி பார்ப்பேன் யாராக இருக்குன்னு. அதை ஃபுல் பாடி லாங்குவேஜில் ஒன்று பண்ணேன். சூப்பர். இதை பார்த்து பாலாஜி சார் இன்னும் எனக்கு சொல்வார், சூரிய ஒன்று அப்போ ஒன்று பண்ணுவது இன்னும் அது அந்த பர்டிகுலர் நிறையா காமெடியில் இந்த காமெடியில் சொல்வார். ஸோ இப்படி வந்துதான் பாலாஜி சக்திவேல் சார் ஒர்க் பண்ணிட்டு தான் எழில் சார்கிட்ட பழக்கம் கிடச்சிச்சு. ஆமாம், எழில் சார் மூலமாக இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆமாம். அதனால் எழில் அண்ணன் போய் தீபாவளியில் பண்ணினேன் ஜெயம் ரவி அண்ணன் கூட. அதில் தான் அசிஸ்டன்ட் சுசீந்திர அண்ணன். அவர் அதை பார்த்துட்டு அவர் படம் பண்ணுறப்ப வெண்ணிலா கபடிகள் பண்ணுறப்ப அவர் கூப்பிட்டு ஆகிட்டு கொடுத்தார். முதல்ல பார்த்த படப்பிடிப்பு எது நினைவு இருக்கா? மறுமலர்ச்சி. சினிமாவை ஃபஸ்ட்டு சினிமாவை முதல்ல பார்க்குறீங்க. அது வந்து டெக்னீஷியன் வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள்லேயே
அந்த ஏவிஎம் முன்னாடி கூட்டம் பண்ணிக்கிறப்ப நானும் வடிவேலு சார் நானும் ஜெயிலுக்கு போய் ஏறுற மாதிரி நானும் ஷெட்யூல் அந்த பெட்போர்டில் ஏறிட்டேன். ஏறினா கரெக்டாக அந்த கவுண்டிங்லேயே என்னை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. யார் என்னன்னு இல்லை, நானும் வாய்ப்பு தேடி வரேன், நானும் ஷூட்டிங் இவன் யார் கூப்பிட்டு வந்து இல்லைன்னா எல்லாம் ஏறினாங்கன்னா ஷூட்டிங் போகிறேன்னு சொன்னால் நானும் ஏறிட்டேன். அப்போலாம் நம்ம யாருன்னே தெரியாமல் இப்படி விட முடியும் இல்லை. அப்போ சொல்லி அப்போ இறக்கப்பட்டு வான்னு கூப்பிட்டாங்க. என்னையும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டுட்டு மறுமலர்ச்சி போனோம். திருவண்ணாமலையில் ஷூட்டிங் ஒரு மார்க்கெட் செட்டப். மம்முட்டி சார் மனுஷாலிக்கான ஒரு ஃபைட்டு, மனுஷாலிக்கான அண்ணன். ஸோ அப்படி தான் முதல் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட். சுசீந்திரன் வந்து ஒரு நல்ல அடையாளம் உங்களுக்கு தர மாதிரி ஒரு வாய்ப்பு தந்தார். வாய்ப்பு தேடி அலைஞ்சோம், விடாமுயற்சி பண்ணோம். எவ்வளோ சூழல் வந்தாலும் நீ முடிஞ்ச நீங்கள் சென்னையில் இருக்க வாய்ப்பு இல்லை, சினிமாக்குள்ளேயும் போக முடியாத ஒரு சூழல் எல்லாத்துக்கும் கஷ்டம் காலம் வரும் எனக்கு வந்துச்சு. அதெல்லாம் தானே எனக்கு நம்பிக்கையோடு நான் இருந்தேன். ஆனால் நான் நடிகை ஆயிடுவேன்றது எனக்கு தெரியல. நடிகை ஆன நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி காமெடி இவ்வளோ கொண்டு எனக்கு தெரியாது. எனக்கு அது புரட்டாசியிலும் இவ்வளோ ரீச் பண்ண தெரியாது. அங்கேருந்து என் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அது வந்து அந்த படத்துல இருந்த ஒரு தம்பி வைரவன், நம்ம குண்டா இருப்பாப்புல, சமீபத்தில் இறந்துட்டாப்புல. அந்த தம்பி பண்ண வேண்டிய சீன் தான் அது. லாஸ்ட் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ரிஹர்சல் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அப்போ எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஹோல் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ரிஹர்சல் கொடுத்தாரு இயக்குனர் சுசீந்திரன். ஏன்னா கபடின்றனால ஈவினிங் ஒரு 3-4 ஹவர்ஸ் கபடி, மார்னிங்கில் ஃபுல்லாக ஆக்டிங் கோச் ஆஃபீஸ்லேயே கொடுத்தாங்க. அப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு பயணம் சொல்லிட்டாரு அந்த பரோட்டா காமெடியை. நான் ட்ரை பண்ணேன், நான் நடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், எதுக்கு இவனுக்கு வச்சிருந்தாரு இவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, பொதுவாகவே குண்டா இருக்கவங்க சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை, ஒல்லியாக இருக்கிறத குண்டா இருக்கவனோட அதிகமாக சாப்பிடுவாங்க, கிராமங்களில் பாம்பு வகைன்னு சொல்லுவாங்க, நிறையா சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு விஷயம் எனக்கு கண்மையாச்சு. அதனால தான் யோசிச்சு டக்கு இவனை விட இவன் சாப்பிடுவேன் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவனை மட்டும் ஃபஸ்ட்டு கேட்பார். அவர் பஞ்சத்துக்கு வரலாம்னு சொன்ன உடனே அந்த அவர் பாத்திரத்தில் அந்த மாஸ்டர் இவன் மட்டும் வேணாம் நீங்களே வாங்கிடுவார், ஏன்டா அவன் குண்டா இருக்காண்டு அதுலேருந்து அவர் ஏமாந்துருவார். ஸோ அப்போ இப்படி போனாலும் அந்த சீன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி எனக்கு கொடுத்தது. 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல, பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். அந்த சீனை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? பயங்கர மகிழ்ச்சி அவங்களுக்கு. அதாவது தான் பிள்ளைய, தான் அண்ணனை, தான் தம்பியை, தான் மயனை அவங்க ஸ்கிரீனில் பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷம். அது எங்கள் அப்பா அந்த மதுரையில் சினிப்பிரியா தேட்டர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பையன் நடிச்சிருக்கேன், படம் ஃபுல்லாக வர்றேன், அவன் தான் மெயின் காமெடி சீன் அவன் தான் சொன்னோன்னு டெய்லி காலையில் லாரியில் தான் ஆள் கூட்டி வருவார் தேட்டருக்கு. எங்கள் அப்பா அவ்வளோ பெருமை அவர். டெய்லி லாரியில் ஆளை கூட்டி ஒரு 60-70 பேர் கூட்டி வர முடியாது. லாரி ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்குள்ளே தான் போகும். லாரி உள்ளே நிற்கிறது, எல்லாம் இறங்க முடியாது, எல்லாத்துக்கும் படம் பார்க்க முடியாது, எல்லாம் சாப்பிட முடியாது, ஜாலியாக இருக்கிற அந்த லாரி போய் இறக்கி விட்டு திருப்பி சாயந்தரம் கூப்பிட்டு வருவார். அதே ஆளுங்களை ஏறுங்கடான்ட்டு திருப்பி வர்றது, இதே வேலையாக வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அருமை. ஆமாம், யார் வந்தாலும் தேட்டருக்குள்ளே போனால் ஐயா வணக்கம் ஐயா மைசான் இப்படிதான் சொல்லுவார். அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் கந்தான் பேசுவார். அவ்வளோ ஒரு அப்போ இன்னொன்று சொல்லியிருக்காரு, ரொம்ப ஒரு அதிகப்படியான வார்த்தை. அவன் கிராமத்துக்கு தெரியாதுல்ல, அப்பா பண்ணா இருக்கு சும்மா சார். அப்புறம் என் பையன் அங்கே நடிக்க விட்டேன், ஜிவாஜி சாருக்கு நீ என்ன பண்ணான்னு தெரியல. ஜிவாஜி சார் ஓகே, இப்போ அவர் தான் ஒரு ஆள் தான் எனக்கு சினிமாவில் நடிகன் இருந்தார், என் பையன் பேரை போயிட்டான், சரி ஒரு 2 வருஷம் நீ போட்டி, அதனால நீ ஜிவாஜி சார் என்ன பண்ணான்னு தெரியல, என் பையன் போயிட்டானே இப்படி அவர் அது அங்கே இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஊருக்கு அங்கே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு திருவாரா அப்படின்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப ரசிகர், ஜிவாஜி சாரோட பயங்கர ரசிகர் எங்கள் அப்பா. ஆமாம், பயங்கரமான ஒரு அவரோட. நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா சிவாஜி? நான் சந்திச்சிருக்கேன். நான் எலக்ட்ரிஷன் அவர்களை ஃபேன் போட்டிருக்கேன். அப்படியா? மிகப்பெரிய பாக்கியம். அதே எங்கள் அப்பா மிகப்பெரிய பாக்கியம். சினிமாவில் இருக்கிறதுக்கும் சினிமாவில் இருக்க போகிறதுக்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. சிவாஜி கணேசன் சார் இருந்த சினிமாவில் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டேன். அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த நிறைய படங்களை பார்த்துட்டு எங்கள் அப்பா அங்கே பேசுவார். பேசுகிறப்ப அந்த நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தாலும் யார் எந்த ஹீரோ பற்றி பேசுகிறப்ப சிவாஜி கணேசனை பற்றி பயங்கரமாக அப்பா பேசுவார். அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், விளையாடுறப்ப கேட்டிருப்போம், இப்படி உட்காந்து அப்பா முகத்தை பார்த்து கேட்டிருக்கோம் இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறத கேட்டிருப்போம், வீட்டுக்குள்ளே பேசுகிறத கேட்டிருப்போம், எல்லாம் கேட்டிருப்போம். அப்பா ஒரு நடிகரை பயங்கரமாக மனசில் வச்சு பேசுகிற விஷயத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காலையில் 4 மணிக்கு வந்துடுவார் சிவாஜி கணேசன் சார். 4:30 வந்துடுவார். அப்போ அவர் வர்றான்னு தெரிஞ்சோடனே அந்த எலக்ட்ரிஷியன் யாரும் அவங்களை சொல்லிடுவாங்க, காலையில் நீ வந்துரு, 4 மணிக்கெலாம் வந்துரு,
வந்து இந்த இடத்துல தண்ணி தொளிச்சு விட்டுட்டு ஃபேனை வச்சுக்க, தூசி ஈசி வந்துடக்கூடாது, அவர் மேலே அடிச்சிடக்கூடாதுன்றதால சுற்றி இடத்த தண்ணி தொளிச்சுட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு ரெடியாக வச்சுருப்பேன். அவர் வந்து உட்காந்தார், அப்படியே அப்படி உட்காந்துட்டு அப்படி வந்துட்டு உண்மைக்கு மனுஷன் அப்பா அடேங்கப்பா அவர் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தாருந்தா அப்படி பார்க்கலே நம்ம ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடும் எனக்கு அப்படின்றாரு. அப்படின்றாரு. சார் ஃபேன் போடுங்க சார். ஓ ஃபேன் போடு. எத்தனை மணிக்கு வந்தேன்? சார் முன்னாடி வந்துட்டேங்க சார், 3:45 வந்தேன் சார். காப்பி குடிச்சியா? ஏன்டா இங்கே செட்டில் யாருமே இல்லையா? காப்பி இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லு, காப்பி கொடுக்க சொல்லு எல்லாத்துக்கும். சரி. அப்படியே ஃபேனுக்கு முன்னாடி அந்த ஃபேனு ஃபாஸ்ட்டில் இருக்கிறப்ப அப்படியே அவரையே பார்த்துட்டே இருப்பேன். இப்போ எனக்கு அவர் மேலே எங்கள் அப்பா அவர் பேசினதெல்லாம் ஓடும். அவர் உருவத்தில் அப்படியே எங்கள் அப்பா இப்போ பேசினது வச்சது, இவரை பேச சொன்னது, தெய்வமானை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லி காட்டுறது, பேசி காட்டுறது, அதை சொல்ல அந்த கிராமங்களில் எங்கள் அப்பா பேசின அவ்வளோ குரலும் எல்லாம் அப்படியே சாரு மேலே ஓடிட்டு இருக்குது. இந்த ஃபேனை பிடிச்சி அப்படியே பார்ப்பேன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கிறோம். ஐயோ, சுசேந்திரனுக்கு உங்களுக்குமான உறவு எந்த இதையும் எதிர்பார்க்காத ஒரு அண்ணன், ஒரு இயக்குனர் அப்படின்னு சுசேந்திரன். ஃபஸ்ட்டு இயக்குனர், அப்புறம் அண்ணன். எதையுமே நம்மகிட்ட நம்ம அறிமுகப்படுத்தி வச்சோம். அதனால் நம்ம அப்படின்னு ஒரு எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சில படங்கள் எல்லாமே எனக்கு கையை பிடிச்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். கார்த்தி ஒரு பக்கம், விஷால், எல்லா பக்கமும் அவர் தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னும் எனக்கு அடுத்தடுத்த லிஃப்ட்டுக்கு எனக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய இதாக அமைஞ்சிச்சு. ஒரு வேளை அந்த ஒரு படத்தில் கூட வந்து கூட அப்படி கூட சொல்ல முடியாது. இந்த சினிமா நீங்கள் பெரிய சீன் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் போயிடுறாங்க. கரெக்ட். அப்படி ஒரு வேளை தெரியல எனக்கு, அப்படி ஒன்று அமையாமல் இப்போ அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னன்னு தெரியல. தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டார். இன்றைக்கும் அதனால அவருடைய யாவும் போது அப்போவே என்னுடைய மகளுக்கு நான் வெந்நீராண்டி பேர் வச்சது. ஸோ முதல் பொண்ணுங்கிறதுனால நான் வெந்நீராண்டி பேர் வச்சேன். இன்றைக்கு வரைக்கும் அது எப்போயுமே அது இன்றைக்கி நான் இந்த லைட்டு முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இயக்குனர் சுசேந்திரன் அவர் கொடுத்தது. அதுக்கப்புறம் லைஃப்பில் நான் திருப்பி நான் நடிகனாக வரேனோ இல்லையோ தெரியல, நம்ம அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அது எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும்னு தெரியாது. பட் ஃபஸ்ட்டு அவர் மூலமாக நம்ம நடிகர் அன்றைக்கி வந்து இருக்கிறோம்னா அது காரணம் சுசேந்திரன். பிரபலமான ஒரு கதாநாயகனோடு நீங்கள் இணைந்து நடித்ததுன்னா அது கார்த்தி நடித்த நான் மகாநல்ல திரைப்படம் தான் இல்லையா? ஜென்டில்மேன், அதிகமாக பேசாதவர், ஃபன், அவ்வளோ ஜாலியான ஒரு மனுஷன். அதாவது விஷால்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெரி குட் ஆக்டர். அதை தாண்டி த ரியல் மனிதன். நிறங்களை உடம்பு கும்பலில் நான் கேள்விப்பட்டேன். சிவகார்த்திகேயனோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். தம்பிட்டு இருக்கிற அவனுடைய ஹியூமர் சென்ஸ், அவனுடைய சின்சியாரிட்டி, இது எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போ இருந்து முதல் நாள்லேருந்து தெரிஞ்சு இல்லை சினிமாவில் அறிமுகமான கொஞ்ச காலகட்டத்திலே விஜயோட வேலாயுதம் படத்தினுடைய வாய்ப்பு. ஆனால் விஜயானன் கூட என்றென்றும் புன்னகை, நிலாவேவா, நெஞ்சில் இருக்கும் வரை, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.